அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முத்தஞ்சன் ரெசிபி நம்ம முஸ்லீம் கல்யாணத்துலலாம் செய்து வைப்பாங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஷிசர்ஸ் கிச்சன். பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நான் முத்தஞ்சனுக்கு நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. டைம் இல்லைன்னா ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நான் வடிகட்டியில் நான் அரிசியை போட்டு காய வச்சுக்கிறேன். ஃபேன் காற்றுலேயே காய வச்சுக்கலாம். நல்லா காய வச்சுன்னா ஒரு ஈரப்பதத்தோடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒன்றும் பாதியாக நீங்கள் மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்கக்கூடாது. இந்த பதத்தில் தான் இருக்கணும். கரெக்டான இது. இப்போது 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இங்கெல்லாம் பசுமாட்டு பால் வரும் இல்லையா, அந்த பால் தான் நான் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா பபிள்ஸ் வருது இல்லையா, அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து வந்ததே இப்போ நான் சிம் பண்ணிக்கிறேன். சிம் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாலை. இதில் நான் இங்கே நான் வாங்குகிற பால்னால் பேக்கெட் பால் இல்லை, அதனால எனக்கு நல்லா ஆடெல்லாம் நல்லா வருது. இப்போது உங்களுக்கு நீங்கள் பேக்கெட் பால் நீங்கள் என்ன பால் யூஸ் பண்ணுறீங்களோ அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. கரெக்டாக 1 லிட்டர்னால் 1 லிட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கணும். நான் 4 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு இருக்கும் அது மாதிரி குங்குமப்பூ போடுறேன். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் கலருக்காக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சிம்மில் வச்சுருக்கேன். மறுபடியும் நல்லா கொதிக்கட்டும். இப்போது நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியை பிடிச்சி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணிக்க. கரெக்டாக 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் அரிசி கரெக்டாக இருக்கும். 200 கிராம் சர்க்கரை. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். நான் முத்தஞ்சன் செய்யும்போது பிரியாணியெல்லாம் தம் பண்ணி இறக்கியிருந்தேன். வெள்ளிக்கிழமை தான் செய்திருந்தேன். சூப்பராக வந்திருந்தது பிரியாணியும் அன்றைக்கி. இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிட்டே வரும். நல்லா திக்காகும். அரிசி நல்லா பாலில் வெந்தால் தான் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா இறுகிருக்கு பாலெல்லாம். நல்லா காய்ச்சி கொதிக்க வச்ச பாலெல்லாம் நல்லா அரிசியும் பாலெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நான் அரிசியை காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு மேஷ் பண்ணி காமிக்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் சர்க்கரையில் நான் கொஞ்சம் சர்க்கரை ஸ்டாப் பண்ணுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் தண்ணி லிக்விடாக தான் இருக்கும் சர்க்கரை ஆட் பண்ணுறனால. அது ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்லேயே வச்சுருந்தா கரெக்டாகிடும். இப்போ இன்னும் இருக்கிற சர்க்கரை கூட நான் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட இனிப்பு இல்லாத கோவா இருந்தால் அதை கூட ஆட் பண்ணலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சேம் கல்யாண வீட்டிலலாம் செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். கலர் பாருங்கள், எனக்கு லைட் கலராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த கலர் போதுன்னா இப்படியே விட்டுக்கலாம். இல்லைன்னா இன்னும் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கேசரி கலர் போடுறதுக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும், இன்னும் கலர்ஃபுல்லாக தெரியும். நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறேன், கரண்டியில் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. அவ்வளோதான். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா சூடு ஆறுனா இது இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போது நான் நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரியும் பாதாமெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். என்கிட்ட முந்திரி மட்டும்தான் இருக்குது. உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளரி விதைலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி தர்பூசணி விதை அந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் பாதாம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். திராட்சைலாம். என்கிட்ட முந்திரி மட்டும் தான் இருந்துச்சு, அதை மட்டும் தான் ஆட் பண்ணேன். நான் நெய் கூட ஆட் பண்ணலை. நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, நெய் ஸ்மெல் கொஞ்சம் பிடிக்காது. அதனால் நான் முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஆட் பண்ணால் நெய்யோடு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இன்னும் திக்காகும். இன்னும் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சா இன்னும் நல்லா திக்காகும். இப்போ நான் கலர் கொஞ்சம் சேர்க்குறேன். ஏன்னா கலர்ஃபுல்லாக தெரிகிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு சேர்க்கலை. உங்களுக்கு வேணுன்னா பால்லே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் சேர்த்துக்கங்க. எனக்கு வந்து கொஞ்சம் லைட் கலராக இருந்தனால கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. அதனால் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க, முத்தஞ்சன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்திருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. இதுனா டிப்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு ப்ரௌனி பிடிக்குன்னா என்கிட்ட ப்ரௌனி ஆர்ட்ரு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக டோர் டெலிவரி கூட அவைலபிள் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.